எது சார்ட்டையும் திட்டு வாங்குறீங்க, என்கிட்டயும் திட்டு வாங்குறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? என்ன செய்ய போற? கூப்பிட்டு வச்சு திட்டு போற, அவ்வளவுதானே? போ. இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வெக்கப்படுறீங்களா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது. சாட்டர்டே சண்டே ஆனால் விஜய் சேதுபதி சார்கிட்டையும் திட்டு வாங்குறீங்க, என்கிட்டையும் திட்டு வாங்குறீங்க அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் லைவ்ல எல்லாரையும் உட்கார வச்சு கழுவி கழுவி ஊற்றிருக்காரு நம்மளுடைய பிக் பாஸ். இது நான் ரொம்ப ஜாலியாக விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தா அதுலேயும் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கீங்க. யார் என்ன பண்ணுறீங்கன்னே தெரிய மாட்டுது. வெறும் கத்தல்ன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. கத்தல் வார்த்தை தமிழில் இருக்கானே தெரியல. ஆனால் கத்திக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் யாருக்குமே நடிப்பு வருமா வராதா? நீங்கள் நடிப்பு திறமையை காட்டுறதுக்காக ஒரு விஷயத்தை நான் கொடுத்தா நீங்கள் அதை கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? சரி, வேற வழி இல்லையே, அதுதானே என்னோட வேலை. இதனால் வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணால் அதை சரி பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் சொல்லாமல் இருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எது தப்பு பண்ணாலும் அந்த இடத்துலையே இதுக்கப்புறம் நான் அடிக்கடிக்கு சொல்லிடுறேன். யாருமே கேரக்டரில் ஒழுங்காகவே நடிக்கலை. நானும் சரி அப்படி போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை யாரும் பண்ணுற மாதிரியே தெரியல. சபரி, நீங்கள் எப்போ கேப்டனாக இருக்கீங்க, எப்போ கதாபாத்திரத்தில் இருக்கீங்கன்னு தெரியல. யாரும் சரியான சுத்த தமிழ்லையும் பேசலை. அதாவது கொடுத்த டாஸ்கை ஒருத்தனும் ஒழுங்காகவே விளையாடல. இந்த டாஸ்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்ற தெளிவு யாருக்குமே அங்கே கிடையாது அப்படின்னு இவங்க எல்லாரையுமே வச்சு கழுவி இருக்காரு. ஒவ்வொருத்தருமே இன்டிமேட் பண்ணலை அவர். பட் ஆனால் ஒரு 4 பேரை எழுப்பி சொல்லிட்டு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கப்புறமும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் எழுப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எந்த சீசன்லையுமே யார்கிட்டையுமே நான் பேசினதே கிடையாது. இப்படி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுதான் என் வேலைன்றதுனால நான் இதுக்கப்புறம் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே தேவையில்லடா. 8 சீசன் நடந்துருக்கு. உண்மையிலே நானுமே பார்த்துருக்கேன். பிக் பாஸ் இதை விட யார்கிட்டையுமே சொல்லியிருக்கவே மாட்டார். அவ்வளோ கேவலமாக சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கு மேலே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். இதுக்கப்புறம் போச்சுன்னா என்ன, கூப்பிட்டு வச்சு திட்டுவாங்க, அவ்வளோதானே, திட்டினா திட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசட்டத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு பிக் பாஸே நேரடியாக ஹவுஸ்மேட்ஸை பயங்கரமாக திட்டியிருக்காருங்க. இதை கேட்டதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறதுங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. கமருதீன், பார்வதி, அப்புறம் யார் இன்னும் சில பேர் சபரி, இவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டே லூசு பசங்களா, அந்தால் இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பேசுனதே கிடையாதுடா. ஒரு டாஸ்க்கை கொடுத்தா தப்போ சரியோ அந்த டாஸ்க்கை முன்னோக்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற சீசன்லலாம். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு டாஸ்க்கை கொடுத்தாலே ஏதோ மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். வெக்கமே இல்லாமல் உள்ளே இருக்கிறதுங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. எல்லாத்துலேயுமே கத்துறது, எதுக்கு எடுத்தாலும் கத்துறது. கிண்டல் பண்ணிக்கோங்கடா. நீங்கள் கிண்டல் பண்ணுறது கூட மற்றவங்களுக்கு கேட்கணுன்னா நீங்கள் கத்தாமல் இருக்கணும்டா, லூசு பசங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஆள். இதுக்கப்புறமாவும் இவங்க கத்தின்னு தான் உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாருன்னு தான் புரியவே இல்லை. யோ, நீ ஆளை சேர்த்ததே தப்பு. எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுங்க, பஜாரிங்க, இதுங்களாவே உள்ளே கூப்பிட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும். கொஞ்சமாவது டெக்கோரம் தெரிஞ்சவங்க, கொஞ்சமாவது கொஞ்சம் மதிப்பில் இருக்கவங்க, உழைச்சி முன்னுக்கு வந்தால் அந்த மாதிரி சில பேரை கொண்டு வந்தால் பரவாயில்ல. இதுங்கெல்லாம் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். மீதி பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இப்போ தான் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே பெரிய ஹீரோவாகணும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடுச்சு. எவனுமே பணிவாக போகிறவனே அங்கே கிடையாதுடா. எல்லாருமே நான் ஒரு பெரிய ஆக்டரு, நான் ஒரு பெரிய ஹீரோவாக போகிறவன். இந்த வாட்டர் மெலன்லாம் சொல்லவே தேவையில்ல. பார்வதி எனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறது. கனியக்கா அன்பு கேங்கை வச்சுன்னு உட்காது, பார்வதிக்கு ஒரு கேங் வருது, புருஷன் பொண்டாட்டின்னு போயிட்டு உள்ள கண்டஸ்டண்ட்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் புருஷன் பொண்டாட்டியாகவே உட்காந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா தோணுது? எப்படா நீங்கள்லாம் இது உங்களை வீட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னு தான் எங்களுக்கே கேட்க தோணுது. வீட்டுக்குள்ளேயும் விட்டு இப்போ தேவையில்லாமல் குத்துது குடையுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிக் பாஸ் பயங்கரமாக போட்டியாளர்களை வச்சு வச்சு செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே திட்டிகிட்டே இருந்தாருங்க. ஆனால் எத்தனை வாட்டி திட்டினாலும் அதுங்க உள்ளே இருக்கிறது எதுங்களுக்குமே தெரிய போகுது கிடையாது. அதனால் திட்டினதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.